1981 வெளிவந்த நெற்றிக்கண் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் ஒரு வயசானவர், சக்கரவர்த்தின்னு பேர் அவருக்கு. அவர் பேரு சக்கரவர்த்தி, பெரிய மனுஷன் கதாபாத்திரம். ஆனா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டார். அப்படி ஒரு கதாபாத்திரம், ஒழுக்கத்திற்கு மாறான செயல்களை செய்யக்கூடிய ஒரு பெரிய மனுஷன். இப்ப அவருடைய தப்ப அவருடைய மகனும் அவருடைய மருமகளும் சேர்ந்து சுட்டி காட்டணும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த பெரிய மனுஷன் எப்படி கேரக்டரோ அதே மாதிரிதான் அவருடைய மகளை பொண்ணு பார்க்க வந்திருக்கிற மாப்பிள்ளையும். அதை ஒரு வரியில போட்டாரு பாருங்க, பல்லவியில. மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கோ காமன் மனசு. இத மாப்பிள்ளைக்கு காமன் மனசுன்னு நேரடியா சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு, அவரை நேரடியா அட்டாக் பண்ணக்கூடாது, இன்டைரக்டா அட்டாக் பண்ணணும். மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கோ காமன் மனசு. இது எப்படி சொல்லிருப்பாரு பாருங்க. இந்த பாட்டுல இசைக்கருவிகள் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபியூஷன் பாட்டு. ஃபியூஷன் பாட்டு எடுத்தோடனே ஜானகி அம்மாவோட, சுஷீலா அம்மாவோட ஆலாப ஆரம்பிக்கும். நம்ம நினைப்போம் பயங்கர ஒரு கர்நாடக இசையில ஒரு பாட்டு கேட்க போறோம் அப்படின்னு. ஆனா திடீர்னு தம் 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 தம்னு அதுக்கப்புறம் சரணத்துல வைக்கிறார் பாருங்க. நடந்தவரை வயசுக்கு பொருத்தம் இல்லை, நடக்கும் கதை மனசுக்கு அமைதி. நடந்தவரை வயசுக்கு பொருத்தம் இல்லை, நடக்கும் கதை மனசுக்கு அமைதி. விதைத்த விதை முளைத்தது மாறவில்லை, விதைத்து விட்டு துடிப்பதில் லாபமில்லை. தசரதா புரிந்ததா, ஹரிகதா தெரிந்ததா, எனக்கும் உனக்கும் புரிந்த வரையில் புரியட்டும். மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கும் காமன் மனசு. கற்றவர்கள் எழுதிய கவிதையிலும் மற்றவர்கள் குறைகளை காண்பதும். கற்றவர்கள் எழுதிய கவிதையிலும் மற்றவர்கள் குறைகளை காண்பதும். குற்றம் என சொன்னது சொன்னதுதான், நெற்றி கண்ணை திறந்தது திறந்ததுதான். சிவனிடம் துணிந்தவர் எவனிடம் அஞ்சுவான், உலகம் முழுதும் அறிந்த கதைக்கு விளக்கமா? மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு, மாமனுக்கோ